குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்கள் மே 14 கடந்துவிட்டால் நீங்கள் தான் ராஜா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி முடிந்து ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அப்ப மே 14 தாண்டி விட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். சரி, கும்பம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்துல 11வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார். கும்பராசிக்குள் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள். ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதி சனி பகவான் பாருங்க உழைப்புக்கு காரணம் உள்ள கிரகம். அப்ப பாருங்க, எப்போதும் முயற்சியை கைவிடாமல் வாழ்க்கையில போராடி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அதே போல குடும்பத்து மேல எப்போதும் அளவற்ற பிரியம் கொண்டவர்கள், பெற்ற பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்துக்காக அதிகம் ஓடோடி உழைக்கக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள். அதே போல எடுத்த காரியத்தை பாருங்க கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள், பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், இசை நடனம் நாட்டியம் இவற்றில் பிரியம் கொண்டவர்கள். அதாவது பிறக்கும்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள். பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி முடிந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல குரு பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் பாருங்க 5ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கும்பராசிக்காரர்கள் பெற முடியும். ஏன் அப்படின்னா இப்ப ஜென்மசனியும் முடிந்து விட்டது. குரு பகவானும் பாருங்க மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். குரு பகவானின் பார்வை என்னைக்கு உங்க ராசிக்கு விழுதோ அன்னிலிருந்து பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம். இந்த ஜென்ம சனியில உங்களுக்கு மன அழுத்தம் பாருங்க நிறைய இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. 2023 ஜனவரியில தான் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிச்சதுங்க. அன்னையிலிருந்து பாருங்க மனக்குழப்பம், மன அழுத்தம், உடல் ரீதியா பிரச்சனை, மன ரீதியா குழப்பம், அதே போல உத்தியோகத்துல பாருங்க பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதே போல உங்களை பற்றிய தேவையற்ற வதந்திகள், உத்தியோக இழப்பு, இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. ஜென்மசனி காலகட்டத்தில் கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை, வண்டி வாகன விபத்துகள், இப்படி நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும். அதே போல குரு பாருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவானுக்கு 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம் கிடையாது. குரு பகவான் கோட்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்ப குரு பகவான் ஒரு வருடமாக ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது முதலீடு சார்ந்த விஷயத்துல பாருங்க நிறைய நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடம் முதலீடு ஸ்தானம். அப்ப எதையாவது முதலீடு செய்து அந்த முதலீடை பாருங்க திரும்ப எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால குடும்பத்துல கடன் பிரச்சனை, அதனால பாருங்க மன கஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே போல பாருங்க, இந்த 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்த காலகட்டத்தில் இப்போ ஒரு வருட காலமாக முக்கியமா 4ஆம் இடம் நிம்மதி ஸ்தானம், மனசுல நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். அதே போல உறவுக்காரர்கள் பகைங்கிறது இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க படிப்புல ஒரு பெரிய மேன்மைங்கிறது இருக்காதுங்க 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் போது. அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு கடுமையான பாதிப்புகள் இப்போ ஒரு வருஷமா இருந்திருக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் பாருங்க நிறைய பிரச்சனைகள் இப்போ ஒரு வருஷமா இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள், ஒரு சிலர் வாழ்க்கை துணையை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்குங்க. இப்ப லாபாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ததுனால. அப்ப இந்த குரு 4ஆம் இடத்துக்கு என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து நிம்மதி போச்சு. அதே போல மன கவலைகள் பாருங்க அதிகமா இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. இன்னும் சொல்ல போனா கடன் ஏறி ஒரு சிலர் சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா 4ஆம் இடம் வீடு, நிலம், பூமி இதை சொல்லக்கூடியது. அப்ப சொத்துக்கள் இழப்புங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு வருட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது.
அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா பாருங்கள், மே மாதம் 14ஆம் தேதி தான். இப்போ 4ஆம் இடத்துக்கு என்னைக்கு குரு வந்தாரோ அன்னையிலேருந்து வண்டி வாகன நஷ்டம், ஆடு மாடு நஷ்டம், சொத்து நஷ்டம், வியாபார நஷ்டம், சொந்த தொழிலில் பாருங்கள் பிரச்சனைகள், உத்தியோகத்தில் தடுமாற்றங்கள், மேலதிகாரிகள் பிரச்சனைகள். ஏன்னா ஜென்மசனியும் ஓடிச்சு, 4ஆம் இடத்துலையும் குரு. அதே போல் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல ராகு பாருங்கள், 8ஆம் இடத்துல கேது. கோச்சாரமே சரியில்லாத ஒரு நிலை. இப்போ தாங்க ஓரளவு உங்களுக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு. ஏன்னா ஜென்மசனி விலகிடுச்சு. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அப்போ மே 14லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஏன் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தற்போது பாதசனியாக 2ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த குரு பகவான் கோணமேறி பாருங்க மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிலையான உத்தியோக பாக்கியம்ங்கிறது மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல் நீங்கள் எந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் அந்த முதலீடு பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். அதே போல் இந்த சொந்தக்காரர்கள்ட்ட இருந்த பகையெல்லாம் மாறும். கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் மனசில் இருந்த கஷ்டங்கள் மாறும். அதே போல் மனசில் சந்தோஷங்கிறது வருங்க. மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த நிம்மதி இல்லாத தனம் மாறி உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதிங்கிறது வரும். அதே போல் அந்த கஷ்டங்கிறது மாறும் கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்கள் நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும். முக்கியமாக சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும் மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம். அதே போல் பாருங்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். ஏன்னா சனி பகவானும் விலகிட்டார். இந்த பாத சனி பாருங்கள் உங்களுக்கு, அதுவும் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத சனினால பெரிய சிரமங்கள் இருக்காது கும்பராசிக்காரர்களுக்கு. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். அப்போ மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் பாருங்கள் புது வேலை கிடைக்கும். நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா முழு ராஜபார்வைங்கிறது வர இருக்கிறது. அப்போ நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும். நீண்ட காலம் உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு 2ஆம் தாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வடக்கு சார்ந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். மன அழுத்தம் மாறி மனசில் சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம். அப்போ ஜென்மசனி விலகி குரு பகவானும் 5ஆம் இடத்திற்கு போகக்கூடிய காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் அப்படின்னு சொல்லாங்க கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விடியல் பிறக்க இருக்கிறது. மே மாதம் 14 தேதியிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலமாக குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். இந்த காலம் அதிர்ஷ்ட காலம். கும்பராசிக்காரர்கள் இனிமேல் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அபார வளர்ச்சிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் தொழில் மூலம் இனிமேல் நல்ல ஒரு பெருத்த ஒரு யோகத்தை அனுபவிக்க முடியும். உத்தியோகத்தின் மூலம் பல சிறப்புகளை இனிமேல் அடைய முடியும் கும்பராசிக்காரர்கள். உங்களுடைய தொல்லைகள் மாறும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அப்போ உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி, மனசு ரீதியாக எந்த குழப்பங்கள் இருந்தாலும் அத்தனை குழப்பத்திற்கும் வருங்க ஒரு தீர்வு கிடைக்கும் மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விட இருப்பதனால. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு விடியல் காலம் பிறக்க இருக்கிறது மே மாதம் 14 தேதிக்கு பிறகு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.